வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ உலகத்தில் இரண்டாவது போட்டி, அதாவது இந்தியா vs கனடா போட்டி. இந்த போட்டியில் நம்ம ஜெர்சி ப்ளூ கலர் மாற்றிருக்காங்கன்னா கனடாவுக்கு ரெட் கலர் தான் இருக்கு. என்னன்னா இந்த போட்டியில் ஜெர்சி கொஞ்சம் மாற்றிருக்காங்க. இங்கே ஒரு பிள்ளைங்க கனடாவும் இங்கே ஆரம்பிச்சு முதல் ஒரு சில நிமிடங்களே ஃபஸ்ட் கோல் ஆச்சு. இந்தியா மாஸ்க் காமிச்சிருக்காங்க ஆரம்பத்துலேயே. பாருங்க அந்த கோலை நீங்கள் பாருங்க இப்படி வச்சுக்கணும். சில நொடிகள்லேயே கோல் அடிச்சு இந்தியா லீடு வந்துட்டாங்க. ஒரு கோல் வந்துச்சுன்னா லீட் ஆகிடும். இன்னொரு 2 கோல் 3 கோல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா லீட் ஆகிடுங்க. இன்னொரு கோலா ஆமாங்க, இன்னொரு கோலுங்க, 2வது கோல் ஆரம்பிச்சு ஒரு சில நொடிகள்லேயே 2வது கோலையும் போட்டு கிரவுண்ட் அவுட் 32 அடித்தலும் ரவுண்ட் அவுட் 32 குவாலிஃபிகேஷன் ஆகிருக்காங்க இந்தியா. ரவுண்ட் அவுட் 32 குவாலிஃபிகேஷன் ஆகிருக்காங்க. இப்படிக்கு இந்தியாவுக்கு இன்னும் ஒரு கோல் போட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபில் அது லீட் ஆகும் இந்த மேட்ச்சில். ரவுண்ட் அவுட் 32 குவாலிஃபிகேஷனாக ஒரு சான்ஸ் இந்தியாவுக்கு கட்சிக்கு குவாலிஃபிகேஷன் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருந்தாங்க இந்தியா. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்காங்க இந்தியா. இப்போவும் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் தான் இருக்காங்க. ஏன்னா 2 கோல் போட்டாங்க. அது மூலமாக ரவுண்ட் அவுட் 32 குவாலிஃபிகேஷன் ஈஸியாக ஆயிருக்காங்க இந்தியா. இப்போதைக்கு இந்தியா தவிர இந்த டீமுமே ரவுண்ட் அவுட் 32 இன்னும் அதிகமாக குவாலிஃபை ஆகலை. 2வது இவங்களும் 2 கோல் போகிறதுக்கான முயற்சி பண்ணாங்க. ஆனால் அது பலனளிக்கலை. இப்போதைக்கு இந்தியா கோலை போடுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்களா இல்லைங்க. இங்கே ஒரு இது பண்ணிட்டாரு, ஃபோல் பண்ணிட்டாரு ஒரு. ஸோ இதனால் இந்தியாவுக்கு தான் பெனால்டி வாய்ப்பு கட்சிக்கு. பெனால்டி வாய்ப்பு இந்தியாவுக்கு 3வது கோலுங்க. பெனால்ட்டிலே 3வது கோல் ஒரு அந்த பாக்ஸ்குள்ளே கனடாக்காரங்க இன்ஜூரி பண்ணிட்டாங்க. அதனால 3வது கோல் கட்சிட்டு இந்த கோல் மூலமாக கனடா பின்னாடி இருக்காங்க. இந்த கோல் மூலமாக இந்தியா 3-0 கணக்கில் முன்னிலை இருக்காங்க. இந்தியா முன்னிலை இருக்காங்க, கனடா பின்னாடி இருக்காங்க. இன்னும் கோலுங்க, 4வது கோலுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே 4 கோல். கோல் மழையை பொழியாங்க இந்தியா. ஒரே கோல் மழையை பொழியாங்க இந்தியா. 4 கோல் ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே ஆரம்பிச்சு ஒரு சில நொடிகளில் ஒரு கோல், இன்னொரு சில நொடிகளில் 2வது கோல், பெனால்ட்டியில் 3வது கோல், இப்போ 4வது கோலையும் போட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க இந்தியாவே டாமினேட் பண்ணியிருக்காங்க. 5வது கோலுங்க. இது 5வது கோலுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே அசைக்க முடியாத ஒரு நிலைமையில் இந்தியா இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே 5 கோல் மழை பொழிஞ்சாங்க. கோல்ஸ் அட்டி பொழிஞ்சி அப்படி கனடாவே
திக்குமுக்கால வச்சுக்காங்க கனடாவையே. ஏன்னா அந்த மாதிரி கோல் மழை யாருமே பொழியறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த மாதிரி கோல் மழை பொழியறதுங்கிறது ரொம்பவே ரேடான ஒரு விஷயம். அதுவும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டீம் கனடா, அது கவர்மெண்ட் பொழியறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்தியா அதை எல்லாமே பெருசாக எடுத்துக்காமல் கோல்மழை பொழிஞ்சாங்க இந்தியா. இன்னொரு கோல் இருந்தால் 6 கோல் ஆகும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபில் இந்தியா 5, இவங்க 0 இருக்காங்க. செகண்ட் ஆஃபில் எப்படி நடக்க போகுது? கோல்மழை எப்படி பொழிஞ்சி கனடா அந்த ஒரு கோலை வச்சு போட முடியுமா? கோல்மழை பொழிவாங்களா கனடா அப்படின்றது பார்க்கலாம். இப்போதைக்கு இருக்கிற சூழலில் கோல்மழையை பொழியணும் கனடா. இருக்கிற சூழலில் அப்படி பார்க்கும்போது கோல்மழை பொழியறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் கனடாக்கு. கோல் கீப்பர் சமயத்தை அங்கே பாருங்க, கோல் கீப்பர் செம்மையான ஒரு டிஃபென்ஸுக்கு. அது கோல் கீப்பர் ஒரு செம்மையான ஒரு மூளை இருக்காரு. அவங்க கோல் கீப்பர் செம்மையான ஒரு இதில் இல்லை. ஆவது கோலுக்கான முயற்சியாக இது இருக்குமா? இல்லைங்க. கனடா இப்போதைக்கு இது பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா கனடா இந்தியா ஒரு கோல் கீப்பர் செம்மையான ஒரு இது. இதை இப்போதைக்கு இவங்க 6 கோல் வச்சுக்காங்க. இந்தியா 5 கோல் வச்சுக்காங்க இந்தியா. அதனால் இது 6வது கோலுங்க. சொல்லி வாங்க முடியல, அதுக்குள்ளே 6வது கோலுங்க. இது இந்தியாவுக்கு 6 கோல். செம்மையான ஒரு மேட்சாக இருக்குங்க. டோட்டலாக ஃபர்ஸ்ட் ஆஃபில் இந்தியா டாமினேட் பண்ணாங்க. இப்போவும் இந்தியா டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் முழுக்கவே இந்தியா டாமினேட் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் இந்தியா தான் ஃபுல் டாமினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்குது. இது டீமில் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் இது. ஏன்னா இந்தியாவுக்கு அந்த மாதிரி டாமினேஷன் இருக்குங்க. கனடா ஃபுல் அட்டாக்கிங் பண்ணியும் ஒன்றும் பண்ண முடியல. 7வது கோல் இது. என்னங்க இது கோல்ஸ் மழையா? ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயும் கோல் மழை, இப்போவும் கோல் மழையை பொழிஞ்சு தள்ளிட்டுருக்காங்க இந்தியா. கோல்ஸ் மழை பொழிஞ்சு தள்ளிட்டுருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த மாதிரி கோல் மழையை பொழியாங்க. செகண்ட் சப்ஸ்டியூஷன் இதோட இவங்களுக்கு சப்ஸ்டியூஷன் முடிகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேட்சும் முடிகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பயங்கரமாக முடிகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பிளேஸில் யாரையுமே அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க. இப்போதைக்கு ஒரு சில நொடிகள் தான் இருக்குது மேட்ச்க்காக. அந்த ஒரு சில நொடிகளில் என்னடா 8 கோல் போட்டாலும் உண்டு. அவுட் சைடு கிட்ட 8 கோல் போட்டாலும் உண்டு. 3வது சப்ஸ்டியூஷன் இது. கனடா 0, இந்தியா 7 அப்படி இருக்காங்க. கனடா 0, இந்தியா 7 அப்படிங்கிறது இருக்காங்க. கனடா 0, இந்தியா 7 அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்காங்க. இப்படிக்கு கனடாவும் முயற்சி பண்ணாங்க கோல். ஆனால் இந்தியாவோட கோலுக்கு செம்மையான கோலுக்கு தத்தாரு 8வது கோலுங்க. இந்த மேட்ச் முழுக்கவே இந்தியா டாமினேட் பண்ணியிருக்காங்க.
ஏன்னா அந்த மாதிரி இருக்கு. 8 கோல் மழை அப்படி புழிஞ்சு தள்ளியிருக்காங்க இந்தியா. 10 கோலுக்கு 2 கோல் தான் மிஸ்ஸு. கோல்ஸ் மழை 4வது சப்ஸ்டியூஷன் அப்படியே தள்ளி இருக்காங்க. கோல்ஸ் மழை 4 சப்ஸ்டியூஷன் மாற்றி கூட கனடாவில் 1 கோல் கூட இன்னும் அடிக்க முடியலையேன்னு ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் வருத்தமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்தியாவோட ஃபேன்ஸு குவாலிஃபிகேஷன் ஆகிட்டாங்க. மேட்ச் முடிஞ்சிச்சு. ரவுண்ட் ஆஃப் 32க்கு இந்தியா அதிகாரப்பூர்வமாக சென்றாச்சு. இந்தியா அதிகாரப்பூர்வமாக ரவுண்ட் ஆஃப் 32க்கு போயாச்சுங்க. 8-0 பயங்கரமான மேட்சாக இருக்கு. இப்போதைக்கு பிளேஸ் டேபிள் செம்மையாக இருக்குது.